தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் கொஞ்சம் சோஷியல் மீடியாலேருந்தே பயங்கர டிஸ்கனெக்டடாக இருக்கேன். ப்ளஸ் பிக் பாஸ் வேறு ஆரம்பிச்சிருச்சா, ஸோ அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் கவர் பண்ணலான்னு போனேன். பட் அதுவும் செம்ம போர் அடிக்குது. ஸோ நம்ம வழக்கமாக போடுற வீடியோஸ்க்கே வந்துடலாம், அந்த கண்டென்ட்டை ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய ட்ரெய்லர்ஸும் பாட்டுகளும் வந்திருக்கு. எதுவுமே நான் கவர் பண்ணல, எதையும் நான் பார்க்கவும் இல்லை. நிஜமாலே பயங்கர டிஸ்கனெக்டடாக தான் இருக்கேன் சோஷியல் மீடியாவிலேருந்து. முதல் வீடியோ இந்த சீரீஸில் நம்ம ஆரம்பிக்க போகிறது முதல்ல டூட் படத்துக்கான ட்ரெய்லர். பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோ, மமிதா பைஜு ஹீரோயின். புதுமுக டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் அவர் பேர். அதுக்கப்புறம் புது மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். இவர் அந்த சிங்கிள்ஸ் இண்டிபெண்ட் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார்ல அவர். ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பேசலாம். ஓகே, அப்போ லைஃப்பில் நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணா, லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண. நான் கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல, ஒரு உதவாகற நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாகறியா? அது எப்படி சொல்கிறது, இப்போ கரண்ட் அந்த ட்ரெண்டில் இருக்கிற பசங்களுக்கு அப்படியே நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி ஃப்ரேம்ஸு, டைலாக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. நல்லா இருக்குது, மியூசிக் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேட்க. பிரதீப்க்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி மியூசிக். அமிதா வேறு செம்ம க்யூட்டாக நடிப்பாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, பார்ப்போம். கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிறேன் இதை. நான் கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல, ஒரு உதவாகற நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாகறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? நல்ல விஷயம். ஆக்சுவலாக நானும் நிறைய தம் அடிப்பேன், நல்லதில்லை, ரொம்ப கெடுதல். இதை பார்த்து அதை கற்றுக்கணுன்னா தம் அடிக்கிறதுக்கு பதிலாக அதை சாக்லேட் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். எனக்கு ஒர்க் ஆகலை, உங்களுக்கு மேபி ஒர்க் ஆகலாம். நல்ல விஷயந்தான். ஒன்று பிடிச்சிருக்கா? எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு செவனேன்னு சிங்கிளாக இருந்தேன்டா. தோத்துக்கிட்டே இருக்கியடா. கிரிஞ்சா இருக்கா? ஒன்றை சொல்லி குத்தாங்கல்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்குறது தானே இப்போ ட்ரெண்டே. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ்டா, ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்டில் வச்ச லெக்க பேக்கில் வைக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறியே, உன்னால் 10 பேர் அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். சூப்பர் டைலாக் அது. 10 பேர் அடிக்க முடியுமா? இல்லை 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். அதுதானே, இப்போ 10 பேர் அடிக்கிறது பெரிய விஷயந்தான். 100 பேர் வந்தாலும் நம்மளை போட்டு மொத்தும் போது அதை வாங்கிறதுன்னு இருக்குல்ல, வாங்கிட்டு திருப்பி நிற்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு சம மாசு. என் ஸ்கூல் டைம்லலாம் நிறைய சண்டை இருக்குது, அந்த மாதிரிலாம் போட்டு மொத்திருக்காங்க. நாங்களும் குரூப்பாக போய் நிறைய பேர் அடிச்சிருக்கோம். நல்ல விஷயம் இல்லை, பட் சொல்கிறேன், அந்த டைம் நடந்திருக்கு. அது ஒரு கெத்தாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உன்னால் 10 பேர் அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நமக்கு மட்டும் ஏன் டூடு எல்லாமே லேட்டாக புரியுது. இங்கே நடக்கிற எதுவும் நம்ம கையில் இல்லை டூடு. இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்றது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தால் 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்லை 2 பேர் இது நாசமாக போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை.
தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளோ எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன். செம்மையாக இருந்துச்சு. லைக் அந்த பாட்டு உள்ளே வந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு தடவை பார்ப்போம். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளோ எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ. யாரவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவளா. சீரியஸாகவே ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. அதாவது இப்போதைக்கு என்ன நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு இல்லையா, பிளாக் பஸ்டர் ஹிட், அந்த கேட்டகரியில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க, எல்லா எமோஷன்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. தெரில, ஒரு மாதிரி லைக் அந்த ஒரு எஸ்கலேட்டிங் ஹைப் இருக்குல்ல, அது கரெக்டாக லைக் காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பேசியாக இருக்கும்ன்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அது படத்துலேயும் வரும்னு நான் நினைக்கிறேன். பிரதீப் தெரில, அவர் படம் சூஸ் பண்ணும்போது கதை நல்லா இருக்கோ இல்லையோ, அதுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்துக்கள் நல்லா இருக்கோ இல்லையோ, படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கும். அவருக்கு அது செட் ஆகுது, அது ஒரு மாதிரி செட் ஆகுது. இன்னும் நிறைய நோட்டீஸ் பண்ணேன், ஏன்னா நிறைய ரஜினி ஸ்டைல் வந்து லைக் மிமிக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தலைவர் மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேறு, அவர் வச்ச அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இன்றைக்கி எல்லாருமே எல்லா இண்டஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அந்தந்த ஹீரோஸே சொல்லுவாங்க, அவர் ஸ்டைலே வேறு. ஆனால் அதில் 1-2 இவர் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லைனாலும் லைக் கரெக்ட், ஓகே, அது எடுத்துக்கலாம், ஓகே. எனக்கு வந்து பிரதீப் கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இவர் இந்த என்ன சொல்கிறது, நான் உங்களில் ஒருத்தன்றார்ல, நிஜமாலே அவர் நம்மளில் ஒருத்தர் தான். ட்விட்டர்லலாம் ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த ஆள் தான் அவர், அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் நேரத்தில் அவர் மாதிரி இருக்கிற ஆட்களை வந்து தூக்கி விடுறாங்க அப்படின்றது அவர் சொல்கிறார் இல்லையா, நம்ம தூக்கி விடுறோன்னு சொல்கிறார் இல்லையா, அதுவும் உண்மை தான். அதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா, நம்ம தோணியிலே இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்களே, இங்கே நிறைய பட வாய்ப்புகள் இல்லாமல் அவங்களுக்கும் அதே டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிற ஹீரோயின்ஸை பிக் பண்ணுறது அவர் வந்து நம்மளுக்கு செய்கிற ஒரு ரெஸ்பெக்ட்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, அது தெரில, அது அவர் எப்படி பார்க்குறாருன்னு தெரில. அதை மட்டும் பிஸ்னஸாக பார்ப்பாரா இல்லையான்றது எனக்கு தெரில. அது ப்ரொடியூசர் கையிலையும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அவர் மேலேயும் சொல்ல முடியாது. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, மமிதா பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. பிரதீப்போட ஆக்டிங், ஒரு ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த புது டைரக்டர் கீர்த்தீஸ்வரன், நான் புது டைரக்டர் மாதிரியே தெரியல. ட்ரெய்லர் கட்லாம் பார்த்தா, கேமரா ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு படம் பார்த்தா தான் தெரியும். 3 நாளில் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் என்னால் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது வீட்டில், என்னால் படத்துக்கு போக முடியுமான்னு தெரில. பட் படத்தை பார்த்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான ரிவ்யூவை போட்டுறேன். பட் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்றது தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பாட்டோ படங்களோ ட்ரெய்லரோ இந்த மாதிரி ஏதாவது கவர் பண்ணணும், ஏதாவது கண்டென்ட் கவர் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கவர் பண்ணுறேன். சரியா, நம்ம சேனல் வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.